வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் இன்று கள ஆய்வு. பல புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல். அதிபர் திசநாயக்காவின் கட்சி அதிக இடங்களில் முன்னிலை. மண்டல மகர விளக்கு சீசன். சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறப்பு. கடைசி T20 போட்டி. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று மோதல். தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். 370வது சட்டப்பிரிவை மீட்டெடுத்த காஷ்மீருக்கு தனி அரசியல் சாசனத்தை உருவாக்க இந்திய கூட்டணி கட்சிகள் முயற்சிக்கின்றன என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிரா பேரவை தேர்தலையொட்டி சத்ரபதி சம்பாஜி நகரில் நேற்று நடந்த பாஜக பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அப்போது பேசிய பிரதமர் மோடி, காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி எனவும் காஷ்மீரில் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் அரசியலமைப்பு சட்டம் மட்டுமே இருக்க வேண்டுமென ஒவ்வொரு இந்தியரும் விரும்புவதாகவும் தெரிவித்தார். மேலும் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் 370வது சட்டப்பேரவை பாஜக நீக்கியதை நாடாளுமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் காங்கிரஸ் எதிர்த்தது. தற்போது காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் 370 சட்டப்பேரவை மீட்டெடுப்பதற்கான தீர்மானத்தை ஜம்மு காஷ்மீர் பேரவையில் நிறைவேற்றி உள்ளனர். ஜம்மு காஷ்மீருக்கு தனி அரசியல் சாசனத்தை உருவாக்க காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் முடிவு செய்துள்ளன என்றும் குற்றம் சாட்டினார். அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கள ஆய்வு மேற்கொள்கிறார். அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களுக்கான பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். இதற்காக நேற்று இரவு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜெயங்கொண்டத்திற்கு வருகை தந்தார். அவருக்கு திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அங்குள்ள பயணிகள் விடுதலில் தங்கினார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை 9:30 மணியளவில் மகிமைபுரத்தில் உள்ள புதிய சிப்காட் தொழிற்பேட்டையில் சுமார் 130 ஏக்கரில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தைவான் நாட்டை சேர்ந்த டீன் ஷூஸ் குழுமத்தின் காலனி உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். இதேபோல் பெரம்பலூர் மாவட்டத்தில் 27 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 456 முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து 11,721 பயனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்புரையாற்றுகிறார். தொடர்ந்து மாலை 6 மணியளவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கார் மூலம் திருச்சி விமான நிலையத்திற்கு 6:55 மணிக்கு சென்று அங்கிருந்து இரவு 7:55 மணியளவில் விமானம் மூலம் சென்னை புறப்பட்டு செல்கிறார். முதலமைச்சர் வருகையால் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள் விழாக்கோலம் பூண்டுள்ளது. தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அந்த வகையில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 7 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நாளை முதல் 20ஆம் தேதி வரை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடைசி T20 போட்டியில் இந்திய தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று மோதுகிறது. தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி 4 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பங்கேற்க உள்ளது. இதில் முதலாவது மற்றும் 3வது ஆட்டத்தில் இந்தியாவும், 2வது ஆட்டத்தில் தென் ஆப்பிரிக்காவும் வெற்றி பெற்றன. இதனால் தொடரில் 2-1 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை வகிக்கிறது. இந்த நிலையில் இவ்விரு அணிகள் இடையிலான 4வது மற்றும் கடைசி T20 போட்டி ஜோகன்ஸ்பர்க்கில் உள்ள வாண்டரர்ஸ் ஸ்டேடியத்தில் இன்று நடைபெற உள்ளது. சென்னையில் மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தில்
சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதற்கு சிறந்த உதாரணம் என்று வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை ராமநாதபுரம் நஞ்சசுண்டாபுரம் சாலையில் அமைந்துள்ள காய்கறி மார்க்கெட் பேருந்து நிலைய பகுதிகளில் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த அரசு மருத்துவர் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாகவும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதற்கு இது சமீபத்திய உதாரணம் என்றும் தெரிவித்தார். மேலும் மத பிரிவினை வாதத்தை பேசும் அரசியல் சக்திகள் தமிழ்நாட்டில் பிரச்சனையை உருவாக்க முடியுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். இப்போது ஒரு அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது என்ன மாதிரி ஒரு மருத்துவ சேவையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு அதிர்வலைகளை இது ஏற்படுத்தும்? இன்று அரசு மருத்துவமனைகளிலே சரியான மருந்துகள் கிடையாது, போதுமான ஊழியர்கள் கிடையாது, சரியான தூய்மை பணியாளர்கள் கிடையாது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலே அரசாங்க மருத்துவர்கள், அரசாங்கத்தில் வேலை செய்கின்ற செவிலியர்கள், ஏன்னா செவிலியர்கள் அவர்கள் பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லிட்டு புதிதாக பணியில அவங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. அரசு மருத்துவர்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க. ஆனால் திராவிட மாடல், இது வளர்ச்சிக்கான மாடல், இந்தியாவுக்கே நாங்க தான் வழிகாட்டுறோம்னு சொல்லக்கூடிய மாநிலத்தினுடைய முதல்வர் ஒரு அரசு மருத்துவருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்றால் இது ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவமாக மாநிலத்தினுடைய முதல்வர் பார்க்க கூடாது. ஒரு நோயாளியோட சிச்சுவேஷனு, நோயாளியோட குடும்பத்தில் இருக்கிறவங்க திடீர்னு ஒரு எமோஷனல் பண்ணாங்கிறது இல்லை. இன்று அரசு மருத்துவமனைகளோட நிலைமை அதுதான் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழலை மாற்றாமல் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தமிழ்நாடு தான் நல்லா இருக்கு, தமிழ்நாடு தான் எல்லா இடத்துக்கும் முன்னுதாரணம் இருக்குன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கிறது. உலக நீரிழிவு தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். உலக நீரிழிவு தினம் உலகமெங்கும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கொளத்தூர் நவீன் நீரிழிவு மையம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி மற்றும் நீரிழிவு நோய் குறித்த விழிப்புணர்வு பேச்சு போட்டி, ஓவிய போட்டியும், போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்களும் சான்றிதழ்களும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நீரிழிவு நோய் குறித்த விழிப்புணர்வு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், அந்த வகையில் தான் நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன். உணவை அதற்கு கரெக்டான உணவு நம்ம மருத்துவர்கள் சொல்லுவார், நியூட்ரிஷன் பேஸ்டு அதை கொண்டு வரணும். ரெண்டாவது நம்மளோட அதற்கு மேலே மாத்திரைகள் சாப்பிடும்போது யாருக்கு மாத்திரை தேவைப்படுறதோ இல்லை இன்சுலின் தேவைப்படுறதோ அவர்கள்ட்டையும் என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இப்போ மக்களை தேடி மருத்துவம் மாதிரி ஒரு உன்னதமான திட்டம் இருக்கும் பொழுது நம்ம கரெக்டாக மாத்திரையை வாங்கி சாப்பிடணும், அதை விட்டுறக்கூடாது இல்லையா? இந்த மாதிரி உள்ள கருத்துக்கள் என்னங்க, இவங்க பல்வேறு போட்டிகள், தட் இஸ் பரிசு போட்டிகள் நடத்தும் பொழுது அந்த விழிப்புணர்வு ஏதோ ஒரு ஸ்பீச்சோட முடியாமல் அதே மாதிரி நடைபயணம் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு என்னோட நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு டயபெட்டிஸ் டே அன்று பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்துறது, அவங்க எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். அப்புறம் கூட்டுறவு வார விழாவும் இன்றைக்கு தொடங்குறது. அதுக்கு அனைத்து கூட்டுறவு நம்மளோட நண்பர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். சென்னை மாநகராட்சியோட என்னோட இணைந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். கோயம்புத்தூர் ரவுண்ட் டேபிள் மற்றும் லேடிஸ் சர்க்கிள் சார்பில் வடகோவையில் கடிகார கோபுரம் நாள் கொண்டாடப்பட்டது. கோயம்புத்தூரில் உள்ள ரவுண்ட் டேபிள் இந்தியா மற்றும் லேடிஸ் சர்க்கிள் இந்தியா சார்பில் ஆர்டிஐ வாரத்தை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆர்டிஐ கடிகார கோபுரம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள கடிகார கோபுர வளாகத்தில் கடிகார கோபுர தின விழா கொண்டாடப்படுகிறது. இதனால் இந்த வாரம் முழுவதும் மரம் நடுதல், இரத்த தானம் செய்தல், செயற்கை உறுப்புகள் தானம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு சமூக நடவடிக்கைகளில் லேடிஸ் சர்க்கிள் இந்தியா உறுப்பினர்கள் மற்றும் அமைப்பாளர்கள் ஈடுபடுகின்றனர். நிகழ்ச்சியில் கோவை மேயர் ஆர் ரங்கநாயகி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ரவுண்ட் டேபிள் இந்தியா பகுதியின் 7வது தலைவர் ரகுலன் சேகர் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் சுதந்திரம் என்ற திட்டத்தின் மூலம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதை கோயம்புத்தூர் மேயர் ஆர் ரங்கநாயகி பாராட்டினார். இதுபோன்ற நிகழ்ச்சியில் இரத்த தானம் செய்பவர்களை ஆர்டிஐ மனோஜ், முதல்வர் பரிமலா, கல்வித்துறை மண்டல இயக்குனர் ராஜேந்திரன் ஆகியோர் பாராட்டினர். நிகழ்ச்சியில் வட்டார தலைவர் ரகுலன் சேகர், பகுதி தலைவர் ஐஸ்வர்யா குப்தா, தேசிய செயலாளர் விஷ்ணு பிரபாகரன், செயற்கை மூட்டு மையத்தின் கன்வீனர் அரிஹந்த் பரிக்,
தலைவர் லட்சுமிகாந்த், தலைவர் வித்யா உட்பட பலர் கலந்து கொண்டனர். மங்கலம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் அரசு பள்ளி மாணவர்களின் திறன் மேம்படுத்தும் வகையில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் 5 குழுக்களாக பிரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை அடுத்த மங்கலம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி மாணவர்களின் திறமையை மேம்படுத்தும் வகையில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 பிரிவுகளாக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை பிரிக்கும் நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியர் சசிகலி குமாரி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இருபால் ஆசிரியர்கள் 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். இதனையடுத்து குழுக்களின் தலைவர் மாணவர்களின் திறமை மற்றும் வளர்ச்சி குறித்து சிறப்புரையாற்றினார். இதில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் நதியா, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் விஸ்வநாதன், SMC உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி உளுந்தூர்பேட்டை அருகே மூலசமுத்திரம் கிராமத்தில் காவல்துறை பாதுகாப்புடன் அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மூலசமுத்திரம் கிராமத்தை சேர்ந்த ரத்னம் மகன் ஆறுமுகம் என்பவருக்கு சொந்தமான 5.5 சென்ட் வீட்டு மனையில் கோவில் சிலைகள் மற்றும் தேர் நிற்பதற்கு கட்டிடம் கட்டும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கட்டிடங்களை இடிக்க சென்ற அதிகாரிகளிடம் அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இருப்பினும் வட்டாட்சியர் தலைமையிலான வருவாய்த்துறையினர் காவல்துறை பாதுகாப்புடன் அளவீடு செய்யப்பட்ட இடத்தில் கான்கிரீட் இடத்தை JCB இயந்திரம் கொண்டு அகற்றினர். காரைக்குடியில் திமுகவின் அனைத்து சார்பு அணிகளின் மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. காரைக்குடியில் உள்ள கிருஷ்ணன் அரங்கத்தில் சிவகங்கை மாவட்ட திமுகவின் அனைத்து சார்பு அணிகளின் மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் கூட்டம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட திமுக துணை செயலாளர் சேர்மன் சேங்கை மாறன், முன்னாள் அமைச்சர் தென்னவன், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் சேர்மன் மாரியப்பன் கென்னடி, காரைக்குடி மேயர் முத்துதுரை, துணை மேயர் குணசேகரன் உள்ளிட்ட 23 அணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அணிகளின் பங்கேற்பை பற்றி அமைச்சர் KR பெரிய கருப்பன் எடுத்துரைத்தார். அனைத்து சிறுபான்மையின மக்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஒருவர்தான் உண்மையான பாதுகாப்பு என்று கோவையில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் அருட்தந்தை சோஜோ அருண் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நலத்துறையின் சார்பில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையர் நல ஆணைய தலைவர் ஜோ அருண், ஆணையத்தின் உறுப்பினர் முகமது ரபி ஆகியோர் தலைமையில் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தை தொடர்ந்து ஆணைய தலைவர் ஜோ அருண் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முதலமைச்சர் MK ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சிறுபான்மையர் நலத்துறை அமைச்சர் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி அரசு அலுவலர்கள், அதிகாரிகள் இணைந்து சிறுபான்மை மக்களுக்காக முதலமைச்சர் வகுத்துள்ள திட்டங்கள் குறித்து விளக்குவதற்காகவும், திட்டங்கள் அனைத்தும் சிறுபான்மை மக்கள் சென்றடைந்ததா என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காகவும் கலந்துரையாடல் கூட்டம் நடத்தப்படுவதாகவும், அனைத்து சிறுபான்மையர் மக்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஒருவர்தான் உண்மையான பாதுகாப்பு என்றும் சிறுபான்மையர் நல ஆணைய தலைவர் அருண்தந்தை ஜோ அருண் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் கல்லறை தோட்டம், பள்ளிவாசல், பள்ளிகள், கல்லூரிகளுடைய அனுமதி, அங்கே நியமிக்கப்பட்ட ஆசிரியருடைய அப்ரூவல், சிறுபான்மை மக்களுக்கு வழிபாட்டு தலங்களுடைய பாதுகாப்பு, அவர்களுக்கான உதவிகள், தடையில்லா சான்றிதழ் வழங்குவது, சிறுபான்மை நிறுவனம் என்கிற அங்கீகாரம் தருவது, இது போன்ற பிரச்சனைகள் எழுப்பினார்கள். உடனுக்குடன் இங்கேயே எழுப்பப்பட்ட 100% எழுப்பப்பட்டது என்று சொன்னால் அதில் குறைந்தபட்சம் 60%, கூடியபட்சம் 70% இங்கேயே நிவர்த்தி செய்யப்பட்டது. ஜவஹர்லால் நேருவை குறிவைத்து பிஜேபியினர் கிண்டல் அடித்துக் கொண்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 136வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சென்னையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, முன்னாள் மாநில தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், நம் இந்திய நாட்டை பஞ்சம், பசி, பட்னி எல்லாம் முறியடித்து தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றிய ஜவஹர்லால் நேருவை பிஜேபியினர் கிண்டல் அடித்துக் கொண்டிருப்பதை
கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார். மேலும் சென்னையில் மருத்துவர் தாக்கப்பட்ட விவகாரம் குறித்து முதலமைச்சர் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் மருத்துவமனைகளில் துணை காவல் நிலையம் அமைத்து முழு பாதுகாப்பு அளிக்கப்படும் என உறுதியளித்ததை முழுமையாக வரவேற்பதாக கூறினார். ஆலோசனை செய்து இப்பொழுது மருத்துவர்களுக்கு பாதுகாப்பும் எல்லா மருத்துவமனைகளிலும் புறக்காவல் நிலையங்கள் அமைப்பதற்கும் ஆணையிட்டிருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம். வரவேற்க தகுந்தது. அதே நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட தாயின் மகன் அவருடைய பார்வையில் தன்னுடைய தாய்க்கு இந்த நிலை ஏற்பட்டு இருக்கிறது என்று அவர் நியாயம் கற்பித்துக் கொள்ளலாம். அது எல்லா மகனுக்கும் தாய்க்கு இந்த நிலை வந்தால் வரும். ஆகையால் சட்டத்தை கையில் எடுப்பது எந்த விதத்திலும் சரியில்லை. ஒரு தாய்க்கு நேர்ந்த கொடுமைக்காக பல லட்சக்கணக்கான தாய்களை கவனித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்கு இது சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆகவே இது போன்ற செயல்களில் இனிவரும் காலங்களில் யாரும் ஈடுபடக்கூடாது. மருத்துவர்களை நிறைய நோயாளிகள் குணப்பெற்று வரும்பொழுது உங்களை தெய்வமாக பார்க்கிறோம் என்று சொல்லிய நோயாளிகளையும் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சம்பவம் இனிவரும் காலங்களில் நடக்கக்கூடாது. அதற்கு தகுந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மாண்பு முதலமைச்சர் தலையிட்டு இதை முழுமையாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சர்வதேச பங்குச் சந்தையில் ஆன்லைன் வர்த்தகம் செய்த அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி 96,50,000 ரூபாய் பண மோசடி செய்த வழக்கில் 6 நபர்களை மதுரை மாவட்ட காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை மாவட்டத்தை சேர்ந்த நபரிடம் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட கும்பல் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியதாக கூறப்படுகிறது. இதனை நம்பிய அவர் இதுவரை 96,57,953 ரூபாயை இழந்த நிலையில் இது குறித்து மதுரை மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்ட காவல்துறை பாதிக்கப்பட்ட நபர் வழங்கிய வங்கி கணக்குகளை முடக்கி 38.28 லட்சம் ரூபாயை மீட்டனர். மேலும் இது தொடர்பாக 6 பேரை கைது செய்த சைபர் போலீசார் நடத்திய தமிழகம் மட்டுமின்றி மேற்கு வங்காளம், கர்நாடகா, டெல்லி ஆகிய மாநிலங்களிலும் இவர்கள் கைவரிசை காட்டியிருப்பது விசாரணையில் தெரியவந்தது. பின்னர் அவர்களிடம் இருந்து குற்ற செயலுக்கு பயன்படுத்திய செல்போன்கள், சிம் கார்டுகள், வங்கி கணக்கு புத்தகங்கள் மற்றும் UVR கார்டுகள் ஆகியவற்றை கைப்பற்றி சிறையில் அடைத்தனர். தருமபுரி அருகே தனியார் மருத்துவமனையில் செவிலியர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் சேர்ந்து கர்ப்பிணிக்கு அறுவை சிகிச்சை செய்த சம்பவத்தில் தாய் சேய் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து உறவினர்கள் மருத்துவமனை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே பழைய புதுரெட்டியூர் கிராமத்தை சேர்ந்த கோகுலக்கண்ணன் சந்தியா தம்பதியினருக்கு 2 வயதில் பெண் குழந்தை உள்ள நிலையில் மீண்டும் கருவுற்ற சந்தியா அதே பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் திடீரென வயிற்று வலி ஏற்பட்ட சந்தியாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவரை மருத்துவமனையின் செவிலியர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் அறுவை சிகிச்சை செய்ததாக கூறப்படுகிறது. இதில் குழந்தை இறந்து பிறந்ததாகவும் சந்தியாவுக்கு அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த மருத்துவமனை நிர்வாகம் சிகிச்சை வழங்க போதுமான மருத்துவ உபகரணங்கள் இல்லை என கூறி தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த அரசு மருத்துவர்கள் சந்தியா ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். மருத்துவர்கள் இல்லாமல் சிகிச்சை வழங்கிய தாய் மற்றும் சேய் உயிரிழப்புக்கு காரணமான மருத்துவமனையை உறவினர்கள் முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். டாக்டர் வரவே இல்லை. இப்போ வரைக்குமே காலையில வரைக்குமே வரல. நான் போன் பண்ணி கேட்ட வரைக்குமே இல்ல பாக்குறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர டாக்டர் வரவே இல்லை. திடீர்னு போன் பண்ணா பிளட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பாப்பாவது AB பாசிட்டிவ் பிளட் குரூப். இவங்களை போன் பண்ணி கேட்டுக்குள்ள தம்பி பிளட் குரூப் AB பாசிட்டிவ் இருந்து குடுக்குறேன்னு சொன்னது. இல்ல எனக்கு வேண்டாம் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னது. இவங்க போய் வாங்கிட்டு வர போயிட்டாங்க. அப்புறமேட்டு வீட்டுல இருந்து அம்மா போன் பண்ணி இருந்தக்குள்ள இல்ல GH கூட்டிட்டு போறாங்க, பாப்பாவை போன் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்க வந்து கோகுலுக்கு போன் பண்ண சொல்லி பிளட் எடுத்துன்னு வாங்க, நாங்க GHக்கு போறோங்க, அங்க ஒரு குழந்தை மட்டும் இறந்துருச்சு, பாப்பாவை காப்பாத்திடலாம், ஒரு உயிரை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா கேட்கும் அப்படின்ற மாதிரி GHக்கு டாக்டர் 6 மணிக்கு தான் டாக்டர் வந்தாங்க. 6 மணிக்கு வந்து பாப்பா கூட GHக்கு கூட்டின்னு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியா போயிடுன்ற மாதிரி பாப்பாவை எங்க கண்ணிலேயே காட்டல, எங்களை யாரையுமே உள்ளவே விடல. அவங்க மட்டுமே பார்த்து பண்ணாங்க. இப்ப எங்க பாப்பா இல்ல, பாப்பா வயசுல அந்த குழந்தை இறந்து போச்சு. இப்ப அந்த 3 வயசு குழந்தைக்கு நாங்க என்ன பத்தி சொல்றதுன்னே தெரியல. எந்த ஃபெசிலிட்டியுமே இல்ல, GH கூட்டின்னு போய் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாராபுரத்தில் தனியார் பள்ளி விடுதி மாணவர்கள் 17 பேருக்கு
பாலியல் தொல்லை கொடுத்த விடுதியின் கண்காணிப்பாளரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் சிலர் விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் அங்கு விடுதி கண்காணிப்பாளராக பணிபுரியும் சரண் என்பவர் தொடர்ந்து பல மாதங்களாக மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவர்கள் பெற்றோரிடம் புகார் அளித்த நிலையில் பள்ளியின் முன் திரண்டு பாலியல் தொல்லை கொடுத்த நபர்களை கைது செய்ய பள்ளியை மூடி சீல் வைக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தாராபுர போலீசார் விடுதி கண்காணிப்பாளர் சரணை கைது செய்தனர். இந்நிலையில் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இதுவரை 17 மாணவர்கள் தற்போது வரை புகார் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை அகற்றுவதற்கு அரசு சார்பில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டதை கண்டித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அப்பகுதி மக்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் முல்லைநகர் பகுதியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு அரசு சார்பில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் 10 நாட்களுக்கு மேலாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சந்தித்த பின்னர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மக்களை அரசாங்கம் அப்புறப்படுத்தக்கூடாது என்றும் குடிசை மாற்று வாரியம் மூலமாக இங்கு வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்குவதற்கு பணம் வசூல் செய்துள்ளனர் என்றும் மதுரையில் பல நீர்பிடிப்பு பகுதிகளில் அரசாங்க கட்டிடங்கள் உள்ளது என வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்திக்கு தெரிவிக்கப்படுகிறது என்று அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த மக்களை பாதுகாக்க இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும். எனவே இங்கே இருந்து அப்புறப்படுத்துவதை அது மறுபரிசீலனை செய்யணும். மாண்புமிகு நீதி அரசிடம் உண்மை நிலையை எடுத்து சொல்லணும். அப்படி பண்ணோன்னா மதுரையில் நிறைய இப்போ பிபி-குளம் கம்மாயிலே அரசாங்க மத்திய அரசுடைய பள்ளி நடக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. குடிசை மாட்டு வாரியத்தில் வீடு கட்டிங்க, அடுக்கு மாடியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பிபி-குளம் கம்மா, சொக்கிகுளம் கம்மாயெல்லாம் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநகராட்சி கட்டடம் இருக்குது. நம்ம மாநகராட்சி அங்கே தான் இருக்குது. அதே மாதிரி அந்த பக்கம் சட்டக்கல்லூரி இருக்குது. நிறைய கல்லூரிகள், நிறைய இடங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கம்மாக்கில் தான் கட்டியிருக்காங்க. இவங்க கம்மா கூட இல்லை, இது வந்து ஓரத்தில் தான் கட்டியிருக்காங்க. எனவே இதை அந்த அரசாங்கம் எல்லாத்தையும் இந்த அதிகாரிகள் உண்மை நிலையை எடுத்து சொல்லணும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். கேரள பதிவு எண் கொண்ட லாரி பிளாஸ்டிக் கழிவுகளை ஏற்றி வந்த பல்லடத்தில் காலியாக உள்ள நிலப்பகுதியில் கொட்டிய சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காலி நிலப்பகுதியில் கேரள பதிவு எண் கொண்ட லாரியில் ஏற்றி வந்த பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டி கொண்டிருந்தனர். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் லாரியை சிறைப்பிடித்து லாரி ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி நிர்வாகிகள் விசாரணை மேற்கொண்டனர். இதில் கேரளாவை சேர்ந்த அனுஜித் என்ற லாரி ஓட்டுநர் பல்லடம் பகுதியில் அவ்வப்போது கொட்டி செல்வது தெரியவந்தது. இதனையடுத்து சட்டவிரோதமாக பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டிய கேரள லாரி ஓட்டுநர் தனுஜிற்கு ஊராட்சி நிர்வாகம் அபராதம் விதித்தது. இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டையில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நகர காவல் நிலையத்திற்கு எதிரே உள்ள பெட்டிக்கடையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் இருப்பதாக மாநகராட்சி சுகாதாரத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து சுகாதார ஆய்வாளர் பாஸ்கர் தலைமையில் மாநகராட்சி ஊழியர்கள் அதிரடி சோதனை நடத்தினர். சோதனையில் கடையின் மாடியில் ஒரு அறையில் மூட்டை மூட்டையாக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள், கப்புகள் உள்ளிட்டவை பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கடையின் உரிமையாளருக்கு அபராதம் விதிக்கப்பட்டு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 டன் பிளாஸ்டிக் பைகள், கப்புகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் மாநகராட்சி வாகனத்தில் ஏற்றி சென்றனர். பல்லாவரத்தில் வீடு கட்டும் பணியில் ஈடுபட்ட தொழிலாளி மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. சென்னை அடுத்த பல்லாவரத்தில் கோபாலகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் மேல்தளம் அமைப்பதற்காக கம்பிகள் கட்டும் பணியில் ஈடுபட்ட போது தொழிலாளர்கள் சேகர், அந்தோணி ஆகியோர் கட்டுமான கம்பியை பிடித்துக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் மேலே சென்ற மின் கம்பியின் மீது கட்டுமான கம்பி உரசியதில் மின்சாரம் பாய்ந்த தொழிலாளர்கள் சேகர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த அந்தோணியை அருகில் இருந்தவர்கள் மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு
ஆபத்தான நிலையில் அந்தோணி சிகிச்சை பெற்று வருகிறார். வீடு கட்டும் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளி மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. திருவாரூரில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தையும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் மாணவியர் விடுதியும் தமிழ்நாடு சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழுவினர் ஆய்வு செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் புதிய பேருந்து நிலையத்தில் தாய்மார்களுக்கான பாலூட்டும் அறையை சரியான முறையில் கட்ட வேண்டும் என வலியுறுத்தினர். இதனையடுத்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மாணவியர் விடுதியை சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழுவினர் ஆய்வு செய்து அங்குள்ள அறைகளில் மாணவிகள் பாதுகாப்புடன் இருப்பதற்கு அனைத்து ஜன்னல்களிலும் கம்பி வலைகள் அமைக்க வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கினர். ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, சட்டமன்ற உறுப்பினர் கலைவாணன், மாரிமுத்து, அரசு துறை அதிகாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடிமின்னுடன் வெளுத்து வாங்கிய கனமழையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். வங்கக்கடலில் ஏற்பட்ட கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக பருவமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சங்ககிரி, பச்சக்காடு, வைகுந்தம், மகுடஞ்சாவடி, கந்தச்சேரி, தேவூர், அரசு ராமணி, செட்டிப்பட்டி, குள்ளப்பட்டி, காவிரிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் திடீரென இடி மின்னலுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலை மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதும் குளம் போல் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் பல்வேறு பணிகளுக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் திடீரென பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. திருவண்ணாமலையில் பாலாம்பிகை உடனுரை வேதபுரீஸ்வர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் நாவல்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள பாலாம்பிகை உடனுரை வேதபுரீஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கோவில் வளாகத்தில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு விநாயகர் பூஜை, சங்கல்பம், வாஸ்து சாந்தி, ரஷபந்தனம், கும்ப அலங்காரம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வேதாச்சாரியர்கள் யாக பூஜிக்கப்பட்ட புனித நீரை வேத மந்திரங்கள் முழங்க மங்கள இசையுடன் எடுத்து சென்று கோபுரத்தின் கலசின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் சென்னை, காஞ்சிபுரம், வந்தவாசி உள்ளிட்ட மாவட்டத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் இன்று கள ஆய்வு. பல புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல். அதிபர் திசநாயக்காவின் கட்சி அதிக இடங்களில் முன்னிலை. மண்டல மகர விளக்கு சீசன். சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறப்பு. கடைசி T20 போட்டி. இந்தியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று மோதல். தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 3:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.